கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் அ சூலூருங்கிற இடத்துக்கு பக்கத்தில ஒரு 10 வயசு சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டுருக்காங்க. இது சம்மந்தமா நம்மிடையே பேசுவதற்கு வழக்கறிஞர் சந்திரசேகரன் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சமீபத்தில இந்த மாரி சிறுமிகள்ட்ட பாலியல் வன்கொடுமை வந்து நெறையா பெருகிட்டு வருது. சட்டப்பூர்வமா என்ன பண்ணினா இந்த மாதிரியான விஷயங்கள தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க சார்? இதே மாதிரி சுமார் 76 நாளுக்கு முன்னாடி விளாத்திக்குளத்தில ஒரு சம்பவம் நடந்தது. அது இன்று வந்து தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றத்தில அவருக்கு இரட்டை மரண தண்டனை குடுத்திருக்கிறாங்க. அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை விரைவாக ஒரு நீதி கிடைத்துள்ளது. அந்த விளாத்திக்குளம் மாணவி சம்பந்தப்பட்ட வழக்கு. அதுவும் போக்சோ வழக்கு தான். அது நேற்று 2 நாள் 3 நாள் முன்னாடி இந்த சம்பவம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடந்து அது தமிழகத்தையே அனைவராலும் உலுக்கி சம்பவம் நன்றாக திரும்பவும் நடக்கிறது. இது ஒரு பேட்டர்னா இது வந்து இந்த அரசு ஏற்று பொறுப்பேற்றவுடன் பண்றதால் மீடியாக்கள் இருபுறமும் பேசுறாங்க. என்னன்னா அரசு வருவது பற்றி இல்லை, இது ஒரு சமூக தீவியல், இது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம இந்த புது அரசியல நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா இனிமே எந்த ஒரு பிரிவிக்கும் இந்த மாதிரி ஒரு கொடூரமான நிகழ்ச்சி நடக்கக்கூடாது என்று. இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் வந்து அந்த நைபர்ஸ் 2 பேர் வந்து அதை குழந்தையை அதாவது அழைத்து கொண்டு ஆசை வார்த்தை காட்டி அழைத்து கொண்டு போய் கொடூரமான முறையில் பலாத்காரம் செய்து என் முகம் கூட சிலைந்ததாக பத்திரிகைகள் எல்லாம் வருகிறது. இதில் முதல்ல நான் வந்து இந்த வழக்கில் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் நடப்பதற்கு முன் சோஷியல் மீடியாவில் இப்போ எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. இதில் வந்து என்னன்னா இப்போ அந்த சிறுமியோட தாயார் இன்று கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க. இந்து பேப்பரில் முதல் பக்கத்துலேயே விட்டு அதில் என்ன சொல்கிறாங்க, என்னை வந்து அந்த சிறுமியோட முகத்தை கூட பார்ப்பதற்கு எனக்கு அனுமதிக்கவில்லை. போஸ்ட்மார்ட்டம் எனக்கு நீதி கிடைக்கும் வரை போஸ்ட்மார்ட்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது சோஷியல் மீடியாவில் வந்துக்காரு. அதை தவிர அந்த சிறுமியின் தாயாரை பற்றி சோஷியல் மீடியாவில் யார் அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல. அந்த சிறுமியோட தாயாரை பற்றி அந்த குற்றவாளியுடன் குற்றம் சாட்டப்பட்ட நபருடன் அவருக்கு பழக்கம் உள்ளது, அவர் மது போதையில் இருந்ததாக அவர் மிக வருத்தத்துடன் இன்று பேட்டி அளிச்சிருக்காங்க. பட் இது மாதிரி செய்திகள்லாம் ஏன் சோஷியல் மீடியாவில் போடணும்னு ஒரு நினைப்பாங்க. இங்க ஒரு கேள்வி. இந்த போக்சோ சட்டத்தின்படி இந்த மாதிரியான வன்கொடுமைகள்லாம் நிகழும்போது, ஐடென்டிட்டிய ரிவீல் பண்ணக்கூடாதுங்கிறது தான சட்டம்? ஏற்கனவே நீங்க வந்து அண்ணா தொழில்நுட்ப கல்லூரியில் நடந்த அந்த பாலியல் பலாத்கார சம்பவத்தில் வந்து இருக்கும்போது அந்த பெண்ணுடைய எஃப்ஐஆர் போட்டு அதை வந்து வெளியிட்டது அதே பெரிய மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு ஆளானது. நீதிமன்றம் வரை சென்று அதற்கு வந்து இது மாதிரி எப்படி அது மாதிரி அந்த பெண்ணுடைய ஐடென்டிட்டி அதுக்கு தவறான நம்பிக்கை ஆகிடுச்சு சோஷியல். அந்த மாதிரி செய்யவே முடியாது. ஆக்சுவலாக அவங்களெல்லாம் வந்து எக்ஸ் என்ற குறியீடு மூலமாக தான் பதிவு செய்ய வேண்டும். இன்னும் கூட போக்சோ நீதிமன்றத்தில் பதிவு செய்யும் சாட்சிகள் எல்லாமே அவங்க பேரையும் குறிப்பிட மாட்டாங்க. அந்த தீர்ப்புலையும் அவங்க பேரே இருக்க. இப்போ கூட இன்னைக்கு நடந்த இங்கு வந்த தீர்ப்புல கூட அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தீர்ப்பு பேர் இருக்க. அது அந்த தீர்ப்புல டவுன்லோட் ஆகாது. அது மாதிரி ஒரு ஐடென்டிட்டி வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனால் இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாருமே அவங்கவுங்க நிறுத்திட்டு பண்ணும்போது இந்த மாதிரி சட்ட விதிமுறைகள் எல்லாம் மதிக்காமல் அது தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொல்ல முடியாது. பட் அவங்க வந்து ஒரு ஆர்வக்குள்ளாக இருந்தாங்களோ இல்லை அவங்களுக்கு செய்யறதுனாலையோ இதனால வந்து தேவையில்லாத ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸே கெட்டுப்போகுது. இந்த விக்டிமோட மதனோட ஸ்டேட்மெண்ட்டை சோஷியல் மீடியாவில் போடுறதுனாலையும் இந்த மாதிரி அவரை பற்றி ஒரு செய்திகளை வெளியிடுவதாலேயோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து புலனுவிக்காரனே பாட்டு. இதெல்லாம் எப்போ தெரியும்னா ட்ரையலில் போய் பாதிக்கிறாங்க. அந்த விக்டிமோட பக்கத்து வீட்ல இருந்து இருக்கிறவங்க எல்லாமும் ஏதோ வீடியோ போடுறதும், அத எல்லாமும் எல்லாரும் எல்லா இடத்துலயும் ஆமாம் போடுறதுமா சார். இருக்கு. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா இன்று வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக வந்துருக்கு.
இந்த பிஷா சர்மா என்ற ஒரு பெண் அவங்களுடைய இன்லாஸ் வீட்டில் வந்து மேட்ரிமோனியல் ஹோமில் வந்து இறந்துட்டு அது சம்பந்தமாக ஒரு வழக்கு மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்ல நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பெண்ணோட மாமியார் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ். பெண்ணோட இறந்து போன பெண்ணோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு அட்வொகேட். ஸோ அதனால வந்து இந்த வழக்கு வந்து டூமோட்டோ தலைமை நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டில் எழுதிட்டு இன்ஸ்டிடியூஷனல் பயாஸ்னால் இதில் ஜாஸ்தி இருக்குது. அதனால வந்து இனிமே அக்யூஸ்டாக இருக்க போகிறவங்களோ ப்ரப்போஸ்ட் அக்யூஸ்டோ உண்டோ யாருமே இது சம்பந்தமாக சோஷியல் மீடியாலையோ நீங்கள் ஒளிபரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கே நேரடியாகவே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இந்த மாதிரி வழக்கில் சிபிஐ நேராகவே எடுத்து விசாரிக்கலாமா என்று மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டை ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அது தவிர அதுக்கு வந்து அவங்க கவர்மெண்டோட சம்மதத்தோடு நான் வந்து தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்போது என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி வழக்கில் ஏன்னா அவங்க பாட்டுக்கும் அவங்களோட கால் ரெக்கார்ட்ஸ்லாம் கொண்டு போய் பார்ப்பாங்கன்னா மீடியாவில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அது சம்பந்தமாக அவங்க இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சால் எப்படி புலன் விசாரணை நடக்கும்? ட்ரையல் பை மீடியா நடப்பது வந்து ஆரம்பத்துலேருந்து தவறுன்னு சொல்லிட்டு பல நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்த போதிலும் இப்போ சோஷியல் மீடியாக்கள் வந்து ஒரு ஆக்கிரமிக்கும் நிலைமையில் இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்கெல்லாம் வருகிறது. அதனால் இன்று சமீபத்திய தீர்ப்பே அப்படிதான் சொல்லுது. உச்சநீதிமன்றத்தில் அவங்களே டூமோட்டோவாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வழக்குகள் தான் சோஷியல் மீடியாக்களில் பேட்டி அளிப்பதும் அவர்கள் பேட்டியை வெளியிடுவதும் செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்ற தலைமை. ஸோ அதே நிலைப்பாடு தான் இந்த வழக்குக்கும் பொருந்தும். இப்போ விக்டிமோட மதரை பற்றியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அவங்க பற்றியான இன்டர்வியூ அதெல்லாம் எனக்கு இப்போ தேவை அந்த குற்றவாளிகள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அரெஸ்ட் பண்ணத்தின் பிறகு அந்த தடயம் அந்த போக்சோ சட்டத்தில் வந்து அவங்க வந்து கைது செய்து சார்ஜ் ஷீட் போட்டு முறையாக விசாரணை நடத்தி எவ்வளோ விரைவாக விசாரணையை நடத்தி பிடித்தார்களோ அப்போ வந்து அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிறுமியை இந்த மாதிரி எல்லாம் மேலே இந்த மாதிரி ஒரு அட்டாக் செய்யும் போதோ இல்லை இது மாதிரி பாலியல் பலாத்காரம் செய்தால் உடனே தண்டனை நிச்சயம் என்ற ஒரு நிலைப்பாடு வரும்போது இந்த இந்த குற்றங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது வெகு தூரம் செல்ல வேண்டும். ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம வந்து நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு. இப்போ இந்த பாலியல் துன்புறுத்தல்கள் நிறையா மற்ற ஸ்டேட்லேயும் நடக்குது, நம்ம ஸ்டேட்லேயும் நடக்குது. இதை தடுக்க எந்த மாதிரியான ஒரு சட்டமோ இல்லைனாக்கா எவ்வளோ விரைவாக செயல்படணுங்கிறதுக்காக என்ன செய்யலாம் சார் சட்டத்துறையிலேருந்து? முதல்ல பார்த்தீங்க காவல்துறையில் வந்து முதல்ல வந்து அந்த மாதிரி புகார் வரும்போது அதை ஒரு அணுகுமுறையை வந்து சென்சிட்டைஸ் பண்ணணும். இந்த வழக்கிலே பார்த்தீங்கன்னா முதல்ல இனிஷியலாக போகும்போது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. முதல்ல போன உடனே அவங்க வந்து சரியானபடியாக அந்த புகார் வாங்கலேன்னு சொல்லிட்டு ஒரு புகார் வருகிறது. அது புகாராகவே இருக்கலாம். அது குற்றச்சாட்டாக என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இது மாதிரி ஒரு செய்திகள் வருவது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பெண் காணா போய்விட்டது அப்படி என்று பதைத்து ஒரு பெற்றோர்கள் வரும்போது அதை அணுகுமுறை ஒரு சென்சிட்டைஸ் பண்ணி அதை வந்து ஒரு மென்மையான போக்குடன் அதே சமயத்தில் நமக்கு சீரியஸாகவும் உடனே எடுத்துக்கொண்டு ஏன்னா இப்போ டெக்னாலஜி அதிகமாக ஆயிடுச்சுங்க. எங்கே பார்த்தாலும் சிசிடிவி இருக்கிறது. அந்தந்த சிசிடிவி ஃபுட்டேஜை உடனே பார்த்து அந்த ஒரு காலதாமதம் கூட உடனே சொன்ன உடனே அதை லொக்கேஷன் உடனே வந்து உங்களால் பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து சிசிடிவி கவரேஜ் இருக்கிறதுனால அந்த மாதிரி அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது சிசிடிவி கவரேஜ் எல்லாத்தையும் பார்க்கும்போது உடனடியாக அந்த குற்றம் சாட்டப்பட்ட தவறை நம்ம லொக்கேட் பண்ண முடியும். அதனால ஆனால் முதல்ல வந்து காவல்துறைக்கு முதல்ல வந்து இந்த மாதிரி புகார் வந்தால் அதை மென்மையான போக்குடனும் அதே சமயத்தில் மிகவும் சீரியஸாக அதை வந்து பர்சியூ பண்ணி உடனடியாக அதை எடுப்பதற்கான ஒரு அணுகுமுறையை முதல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான். இதை வந்து 3 மணி நேரம் கழிச்சு 4 மணி நேரம் கழிச்சு செய்யறதுனால அதுக்குள்ளார அந்த தடைகள் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அதே சமயத்தில் சம்பவம் நடத்த இடத்தை கூட இன்னைக்கு பத்திரிகைகள்லாம் போட்டிருக்காங்க. அந்த சம்பவம் நடத்த இடத்துல வந்து என்ன தடயங்கள் கிடக்குது உடனே ஃபாரன்சிக் டீம் வந்து அது எப்படி எந்த விரைவாக
ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாலியல் பலாத்கார வழக்குகள்லாம் வந்து தடையில வந்து கொஞ்ச நாள் கழித்து ஒரு சில மணி நேரம் தாமதித்தாலே அதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து நிரூபிக்க முடியாத ஏதாவது போய்விடும். ஸோ இந்த இந்த மாதிரி சிறுமியாருக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களுக்கு தனியாக ஒரு நீட் சென்டர் இந்த அரசு வந்து சிங்கப்படை என்று எழுபது அறிவிக்கிறார். சிங்கப்பெண் என்று ஒரு படையை அமைத்து அதுக்கு ஒரு ஐடியை கொடுத்துட்டாங்க. பட் அதெல்லாம் விட இதில் முதல்ல ஆழ்ந்த அறிவும் புலனாய்வு துறையில் ஒரு நிபுணத்துவம் பெற்ற ஒரு டீம் இருக்கும். அதுவும் சிறுமியர் பெண்கள் சார்ந்த ஒரு பாலியல் பலாத்காரம் இருக்கும்போது அதை வெரி சென்சிட்டிவாகவும் அதே சமயத்தில் ஃபாரன்சிக்ல வந்து அந்த தடைகள் அழிந்து விடக்கூடாமல் பார்த்துக்கணும். இதில் கொஞ்சம் அழிஞ்சுட்டு போனால் கூட நம்ம வந்து அந்த விசாரணை நீதிமன்றத்தில் போய் அதுதான் நிரூபிக்க முடியாமல் போயிடும். ஸோ இதுக்கு வந்து தனியாக ஒரு விங்கு போடணும். இந்த மாதிரி குற்றங்கள் நடந்தால் உடனே அவங்க ஒரு ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மாதிரி இதுக்கு ஒரு போடணுங்கிறது தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக்கு. ஏன்னா அப்போதான் வந்து இந்த குற்றங்களை நிரூபிக்க முடியும். இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. 18 ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸை வந்துட்டு கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரியான கைதெல்லாம் வந்துட்டு இது மாதிரி நடக்காததுக்கு ஒரு தடையாக இருக்குமா சார்? சார் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே எந்தெந்த குற்றத்தை ஈடுபட்டுருக்காங்கன்னு பார்க்கணும் சார். ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ்னால் என்னென்னா அவங்க பல குற்றங்கள் நிறைவேற்றுவதில் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி சார்ஜ் ஷீட்டை போட்டு சரிக்கிற அவங்களுடைய குற்றவாளிகள் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அவங்கள பற்றி அவங்க வந்து ட்ராக் பண்ணுவாங்க. குற்ற பின்னணி இருக்கிறவங்க குற்ற பின்னணி இருக்கிறோம். ஆனால் இது வந்து பாலியல் பலாத்காரம் இந்த சிறுமியர் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றங்கள் செய்வதற்கு தான் நம்ம வந்து புதுசாக அடிக்கடி நேரிட்டு வருது. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கணும். இதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த விக்டிம் வந்து மிகவும் முகம்லாம் வந்து சிதைத்து போய் அப்படி இருக்கிறதாக ரிப்போர்ட் வருது. அந்த மாதிரி தான் வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து மனநிலையல் ரீதியாகவே அவன் பாதிக்கப்பட்ட நபராக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு செயலை செய்பவன் ஒரு அந்த குற்றத்தை செய்கிறவன் அவன் பின்னாடி இருக்கிற மனநிலையும் வந்து உளவியல் ரீதியாக அவன் வந்து சோதனை செய்து ஆய்வு செய்து அவன் ஏன் அந்த மாதிரி குற்றத்தை செய்கிறாங்கிறத கண்டுபிடிக்கும் போது தான் இதில் வந்து ஏன் இந்த மாதிரி நிகழ்வுகள் அடிக்கடி வருது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். எந்த மாதிரியான தண்டனை கொடுத்தா மீண்டும் நிகழாம தடுக்கலாம் சார்? சார் தண்டனை வந்து இப்போ விளாத்திக்குளம் கேஸ்ல கூட இன்னைக்கு இறக்கை மரண தண்டனை கொடுத்துருக்கிறாங்க. அதனால தண்டனை என்பது ஒரு மாதிரி இந்த மாதிரி குற்றங்கள் நிகழாமல் இருப்பதற்கு ஒரு ரெட்ரிபியூட்டிவ் ஸ்டெப்ஸாக இருக்கலாம். பட் அதிகபட்ச தண்டனை கொடுப்பதனாலேயே இந்த குற்றங்கள் நின்று விடாது. இது வந்து ஒரு மனோவியல் ரீதியாக உடலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்கள் அதுவும் ஒரு பெண்ணை போய் இந்த மாதிரி ஒரு சிறுமினியை போய் அவர்கள் வந்து அந்த மாதிரி செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து உள்ளடைய மனதியல் ரீதியாக மிகவும் ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ள ஒரு மனநோயாளி போலதான் எனக்கு படுகிறது. மனநோயாளின்னா மனநோயாளி இல்லை, அந்த குற்றத்தை செய்யக்கூடிய அளவுக்கு அவனுக்கு வந்து அவ்வளோ பெர்வெக்டடாக இருப்பான். அதை தான் நம்ம ஆராய்ந்து அவங்க இந்த மாதிரி ஏன் வருகிறது என்பதை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு உளவியல் ரீதியாக இந்த சமூகத்தில் ஏன் அந்த மாதிரி தாக்கம் ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது என்பதையும் ஒரு நெடுங்கால திட்டத்தோடு தமிழக அரசு அதற்கான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்பது தான் பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு சிறுமி ஒரு பாலியல் பலாத்காரத்துக்கு ஈடுபட்டு அவங்க கொலை செய்யப்படுகிறார்கள் என்பது சமூகத்தில் மிகவும் அதிர்ச்சியையும் அதிர்வியும் ஏற்படுத்துகிறது. முக்கியமாக பெற்றோர்களுக்கு அவங்களுடைய பெண்ணோட பாதுகாப்பை பற்றி அவங்க வந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால இது வந்து அரசாங்கம் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். முதல்ல வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் ஏன் நிகழ்வது என்பதை பற்றி ஒரு 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 ஆய்வு நடத்தப்பட வேண்டும். அப்புறம் இந்த மாதிரி குற்றங்கள் நடந்துவிட்டால் ஒரு பப்ளிக் அவுட்ரே வருது. பப்ளிக் அவுட்ரே வரும்போது உடனடியாக அந்த குற்றவாளிகளை அரெஸ்ட் செய்ய வேண்டும் என்பதுதான்
ஒரு காவல்துறையின் ஒரு கடமையாக இருக்கிறது. அதெல்லாம் விட இந்த புலன் விசாரணை வந்து அதிகபட்ச கவனத்துடன் சட்ட ரீதியாகவும் விஞ்ஞானபூர்வமாகவும் இந்த ஃபாரன்சிக் மெத்தட்ஸு மற்ற தடவியல் எல்லாமே ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டில் வைக்கிற அளவுக்கு அதுக்கு ஆழ்ந்த அனுபவம் பெற்ற நபர்களை வைத்து தான் இந்த வழக்குகள் எல்லாம் விசாரணை செய்யப்பட வேண்டும். சாதாரண ஒரு காவல்துறையில் இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான சமூகத்தை உழுக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு வழக்குகளை விசாரிக்க ஒரு நிலை என்பது சற்று மாற்றப்பட வேண்டும். மாற்றப்பட்டு இந்த மாதிரி வழக்குகளை விசாரிப்பதற்கு ஒரு புலனாய்வுத்துறை எக்ஸ்பர்ட் ஏஜென்சியாக தான் ஒரு தனியாக ஒன்று அமைச்சு அந்த வழக்கை உடனே ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்களால் தான் இங்கே வந்து கண்டுபிடிக்கப்படும். ஏன்னா இதை சென்சிட்டிவாகவும் அதே சமயத்தில் சீரியஸாகவும் அதே சமயத்தில் குற்றங்களை விரும்பக்கூடியவரையும் புலனுவிசாரணையை ஒரு ப்ரொஃபஷனல் விதமாக நடக்கும். பத்திரிகைகளுக்கு பதில் சொல்லுவதற்காகவோ இல்லை பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றதுக்கு பதில் சொல்லுவதற்காகவோ அவரை கைது செய்து விட்டோம் அடுத்தது யாருமே வந்து இவங்க புலனுவிசாரணையிலேயே வந்து எப்படி செய்யறாங்க என்பதை பற்றி பொதுமக்கள் யாரும் கேட்கல. பட் அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இடம் வந்துட்டு அரசாங்கம் உடனடியாக வேகமாக செயல்படுகிறது என்பதை காட்டுவதற்காக அவர்கள் வந்து இது மாதிரி அரெஸ்ட் ஆகிட்டாங்க, இது மாதிரி அவங்கள வந்து அடுத்த கட்ட விசாரணை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இன்னும் கொஞ்சம் இந்த விஷயத்தை கூட இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணிட்டுலாமோ அப்படிங்கிறது தான் நான் வந்து நடுநிலையான பார்வையாக நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த குற்றவாளியை வந்து பிடித்த விதம் அதெல்லாம் வந்து சில சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிறதா வந்து சோஷியல் நான் உடனே அவனுக்கு வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அப்புறம் இன்னைக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க, அவர் வந்து ஐசியூவில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பொது வெளியில் வந்து வர்றதில்ல. புலன் விசாரணையை ஒரு முனைப்பாக நடத்துவதற்கு ஒரு எக்ஸ்பர்ட் ஏஜென்சி ஒன்றை இந்த தமிழக அரசு இந்த மாதிரி வழக்குகளை எல்லாம் விசாரிச்சாங்கன்னா அவங்க வந்து ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. தடயங்களை அழிக்கக்கூடாது. தடயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி வழக்கில் வந்து அழிஞ்சு போச்சுன்னா அப்புறம் வந்து நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் ஃப்ளாஸ்லாம் தான் அவங்க வந்து மேலே அப்பீல் போகும்போது மேல்முறையீடுகள்லாம் போகும்போது அதில் வந்து போக்சோ வழக்கு என்னதான் விசாரணை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டாலும் திரும்ப வந்து ஹைகோர்ட்டில் போகும்போது அந்த விசாரணை நீதிமன்றத்தில் வந்து இருக்கிற டெக்னிக்கல் கிளாஸ்லாம் எடுத்து பேசும்போது சட்டம் சார்ந்து அணுகும்போது அவங்க வந்து தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வருகிறது. ஸோ இதில் வந்து அவசர கதி காட்டாம புலன் விசாரணையில் மிகவும் முனைப்பாகிற கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஒரு ஆட்களை வைத்து, அதாவது எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இதில் வந்து புலன் விசாரணை நடக்கினால்தான் இதுக்கு வந்து முழுமையாக தண்டனை பெற முடியும். அடுத்தடுத்த வழக்கில் வந்து இது மாதிரி நிகழாமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் என்று என்னுடைய கருத்தை நான் தெரிவித்தேன். நன்றி. நன்றி சார். வணக்கம் சார்.